வரவேற்புரையை தொடர்ந்து நம்முடைய மன்பூசலா அரபிக் கல்லூரியினுடைய மரியாதைக்குரிய பேராசிரியர் மௌலவி அல் ஹாஃபில் எஸ்பி சையத் அப்பாஸ் அலி மஸ்லஹி ஃபாசில் பாக்கவி ஹதரத் அவர்கள் நமக்கு மத்தியிலே வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: من يريد الله به خيرا يفقهه في الدين. சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வின் மேலான சாந்தியும் அவனது கருணையும் நம் உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் உலக முஸ்லிம்கள் எல்லோர்களின் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். ஆரம்பமாக இந்த 50ஆம் ஆண்டு பொன்விழாவினுடைய நிறைவு பெருவிழாவை தலைமை பெருப்போற்று நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய ஆசிரியர் தந்தை நம் கல்லூரியினுடைய முதல்வர் ஹசரத் அவர்களே, முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடிய என் ஆசிரியர் தந்தைகளான கல்லூரி பேராசிரியர்கள் உட்பட நம் மன்பூசலா அரபிக் கல்லூரியினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், நம் பொன்விழாவினுடைய தலைவர் உட்பட ஜாமியாவினுடைய நிர்வாக பெருமக்களே, பட்டம் பெற இருக்கக்கூடிய ஆலிம்களே, அவருடைய குடும்பத்தார்களே, உங்கள் எல்லோரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருகவென்று வரவேற்கிறேன். கண்ணியமாய்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ஒரு சபையிலே நாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன காரணம்? ஏன் இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளுக்கு பின்னால் இப்படி ஒரு மஜ்லிஸ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பாக்கியம் பெற்ற 8 நபர்கள், 5 ஆலிம் பெருந்தகைகள், 3 ஹாஃபில் பெருந்தகைகள், இவர்கள் தங்களுடைய விழாப்புறங்களிலே தாங்கியிருக்கக்கூடிய அந்த இல்ம் என்பது அவ்வளவு சாதாரணமான இல்மு அல்ல. அல்லாஹு தாலாவிடத்தில் எந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்தது என்று சொன்னால், நான் ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் இங்கே நான் சொல்லி என்னுடைய வாழ்த்துரையை நான் முடித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இமாமுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மதினாவிலே இருந்த காலகட்டத்தில் அப்பொழுதைய ஹலீஃபாவாக இருந்த மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் மதினாவிற்கு வருகை தருகிறார்கள். பகதாதை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி புரிந்து வந்த மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் மதீனாவிற்கு வருகை தருகிறார்கள். வருகை தந்தவர்கள் தன்னுடைய அமைச்சரை அனுப்பி, இமாமுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இடத்தில் அனுப்பி, இமாம் அவர்கள் கோர்வை செய்த முஅத்தா என்கின்ற அந்த ஹதீஸ் கிதாபை வாங்கி வாருங்கள், அதை நான் படிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அமைச்சரும் மாலிக் இமாமிடத்திலே வருகிறார்கள். வந்து கேட்டார்கள். மாலிக் இமாம் அவர்கள் சொன்னார்கள், நான் என்னுடைய ஹதீஸ் கிதாபை தர முடியாது, வேண்டுமென்றால் மன்னரை இங்கே வந்து படிக்க சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அல் இல்மு லா யஅதி அல் இல்மு யூதா. கல்வியிடத்திலே தான் எல்லோரும் வர வேண்டும், கல்வி யாரிடத்திலேயும் வராது என்று சொன்னார்கள். இந்த விஷயத்தை அந்த அமைச்சர் மாலிக் இமாமிடத்திலே கொண்டு போய் சொல்லுகின்ற நேரத்திலே அதற்குன்னால் மாலிக் இமாம் அவர்கள் ஹாரூன் ரஷீத் மன்னரிடத்திலே வந்து விட்டார்கள். வந்து சொன்னாங்க, மன்னர் அவர்களே, நீங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்திலே ஒரு அங்கத்தினர், நீங்கள் சையதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய
குடும்பத்திலே வந்த அப்பாசியாவுடைய ஹலிஃபாவே இருக்கக்கூடியவர்கள். மற்றவர்கள் எல்லாம் இந்த இல்மை மதிப்பதை விட நீங்கள் இந்த இல்மை அதிகமாக மதிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு இந்த இல்மினுடைய மகத்துவத்தை, இந்த இல்மை தாங்கி இருக்கக்கூடிய ஆலிம்களுடைய மகத்துவத்தை, இந்த இல்மை மனனம் செய்திருக்கக்கூடிய ஹாஃபில்களுடைய மகத்துவத்தை சொல்லுகின்ற பொழுது மாலிக் இமாம் அவர்கள் ஒரு ஹதீஸை ஹாரூன் ரஷீத் மன்னனுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஹாரூன் ரஷீத் அவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்தில் ஒரு வசனம் ஒன்று இறங்கியது. லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன் அப்படிங்கிற ஒரு வசனம். வசனத்துடைய அர்த்தம் என்ன? போருக்கு செல்பவர்களும் போருக்கு செல்லாமல் அமர்ந்திருப்பவர்களும் சமம் இல்லை என்கின்ற வசனம் இறங்குகிறது. ஒருத்தவங்க ஜிஹாதுக்காண்டி போருக்கு செல்கிறார்கள், இன்னொருத்தர்கள் போருக்கு செல்லவில்லை. இந்த இரண்டு நபர்களும் சமம் இல்லை என்கின்ற வசனம் இறங்கியவுடன் அங்கு இருந்த சையதுனா அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண் பார்வை தெரியாத சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு வசனம் இறங்கி இருக்கிறது, அப்படி என்றால் என்னை போன்ற ஊனமான சஹாபியால் போர்க்களத்திலே கலந்து கொள்ள முடியாதே, நாங்கள் என்ன செய்வது என்று கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு தெரியாது, வசனம் இவ்வளவு தான் வந்திருக்கிறது என்று சொன்னார்கள். வசனம் இறங்கி முடிந்து விட்டது. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இந்த நிகழ்வை நடந்து கொண்டிருக்கும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான தலையை என் தொடையிலே வைத்து படுத்துக் கொண்டிருந்தார்கள். பொதுவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருகிறது என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் கனத்து விடும். ஒட்டகத்திலே இருக்கும் பொழுது வஹி வந்தால் அதனுடைய பலுவை தாங்காமல் ஒட்டகம் அமர்ந்து விடும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின், இந்த ஒரு மலையின் மீது இந்த குர்ஆனை இறக்கி வைத்திருந்தால் லரஐதஹு ஹாஷிஅம் முத்தஸத்திஆ, அல்லாஹ்வின் பயத்தினால் அது சுக்குநூறாக போயிருக்கும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அவ்வளவு பெரிய பலம் வாய்ந்த குர்ஆன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹுடைய தொடையிலே தன் தலையை வைத்து படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது வஹி வருகிறது. ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எங்கே என் கால்கள் உடைந்து விடுமோ என்கின்ற அளவுக்கு என்னுடைய வலி வந்து ஆரம்பித்தது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து சொன்னாங்க, இதோடு சேர்த்து ஒரே ஒரு வார்த்தையை சேர்த்து கொள்ளுங்கள், கைரு உலில் தரர் என்கின்ற வார்த்தையை சேர்த்து கொள்ளுங்கள். அதாவது போருக்கு செல்பவர்களும் செல்லாதவர்களும் சமமில்லை, ஆனால் இது போன்ற உடல் சார்ந்த ஏதேனும் தங்கடங்கள் இருந்தால் அவர்களை தவிர என்கின்ற வார்த்தை வருகிறது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஹாரூன் ரஷீத் அவர்களே யோசித்து பாருங்கள், ஒரே ஒரு வார்த்தை கைரு உலில் தரர் என்கின்ற ஒரு வார்த்தைக்கு 50,000 கிலோமீட்டர் அப்பால் இருந்து 7 வானத்திற்கிலே இமாம் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படையோடு வருகிறார்கள் என்றால் நீங்கள் அல்லவா இல்மை தேடி வர வேண்டும் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரே ஒரு என்னுடைய நேரம் முடிகிறது. இந்த கல்வி கற்கக்கூடிய மகத்துவத்தை நான் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். நம்முடைய இஸ்லாமிய மன்னர்களிலே மஹமூதுல் கஸ்னவி என்ற ஒரு மன்னர் இருந்தார். கஜினி முகமது என்று வரலாறு திணிக்கப்பட்ட ஒரு இறை நேசர் மஹமூதுல் கஸ்னவி மன்னர் அவர்கள் தினந்தோறும் 5000 ஸலவாத்துகளை ஓதுவது அவருடைய வளமை. ஒரு நாள் அவர்கள் ஸலவாத்துகளை ஓத மறந்து விட்டார்கள். அந்த நேரத்தில் அந்த ஊரிலே இந்த இல்மை படிக்கக்கூடிய மதரசாவில் ஓதக்கூடிய ஒரு மாணவர், அவரிடத்திலே பொருளாதாரம் இல்லை, இரவிலே விளக்கை ஏற்றி படிப்பதற்கும் கூட வசதி இல்லாத ஏழ்மையிலே இருக்கிறார், அழுது கொண்டே தூங்குகிறார். கனவிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்சி தந்து சொன்னார்கள், அருமை மாணவனே, நீ மஹமூதுல் கஸ்னவியிடத்திலே சென்று உன்னுடைய ஏழ்மையை சொல்லி அவரிடத்தில் உதவி கேள் என்று சொன்னாங்க. உடனே அந்த மாணவர் சொல்கின்றார், அவர் மன்னர், நான் ஒரு சாதாரண மாணவன், நான் சொன்னால் எப்படி அவர் ஏற்றுக்கொள்வார் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் சொல்ற விஷயத்தை போய் சொல். மஹமூதுல் கஸ்னவி அவர்களே, நீங்கள் தினமும் 5000 ஸலவாத்துகளை ஓதுவதை வளமையாக வைத்திருந்தீர்கள், இன்று நீங்கள் அதை மறந்து விட்டீர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகப்படுத்த சொன்னாங்க என்று சொல்லி உனக்கு உதவி கேள் என்று சொன்னார்கள்.
அவரும் கேட்டார். முஹம்மது அல் கஸனவி அவர்கள் இதுவரை நாம் ஓதிய ஸலவாத்துகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார்களே என்று ஆனந்தத்தோடு அந்த மாணவருக்கு உதவி செய்தார். சொல்ல வர நோக்கம் என்ன? ஒரு கல்வி கற்கக்கூடிய மாணவர் அவர் கஷ்டத்திலே இருக்கிறார் என்றால் நம் கண்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்கின்ற பொழுது இந்த இல்மினுடைய மகத்துவத்தை, அதை கற்ற ஆலிம்களுடைய மகத்துவத்தை, ஹாஃபில்களுடைய மகத்துவத்தை நாம் உணர வேண்டும். அவர்களை கண்ணியம் செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் இல்மையும் அதை சார்ந்தவர்களையும் கண்ணியம் செய்யக்கூடிய நல்லோர்களிலே நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மௌலவி அப்பாஸ் மஸ்லஹி ஹதரத் அவர்கள் அழகிய வாழ்த்து வழங்கினார்கள். அல்லாஹு தாலா அவர்களின் வாழ்த்தை போல் அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஹாஃபில்களான பிள்ளை செல்வங்களை அவர்களுக்கு தந்தருள் புரிவானாக என்று இந்த மஜ்லிஸ் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்கிறது. அல்லாஹ் அவர்களுடைய நாவன்மையை இன்னும் வலுப்படுத்துவானாக.